ஆன்லைன் நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி 100 நாள் பயணத்தில் பார்த்தீங்கன்னா நாள் 9. எனக்கு இந்த 8 நாளாக கம்ப்ளீட் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நான் 9 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இதையும் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா இது இல்லாமல் இந்த ஜிம்முக்கும் போகிறோம், சைட் பையில் இந்த வீடியோவும் எடுக்கணும், வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும். அதை இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடிட் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. வரப்போகிற இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் லாஸ் ஜர்னி பற்றி பேசியிருந்தோம். ஃபேட் லாஸ்ன்றது எனக்கு இதுக்கு பார்த்துட்டு ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க, மாறணும் உங்களை மாதிரி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாகவே பண்ணலாம். என்னென்னா ரெகுலராக ஜிம்முக்கு போங்க. சில பேர் ஜிம்முக்கு போக முடியலையா, வீட்டில் இருந்தே நீங்கள் டயட் வைங்க, ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சுகர் கட் பண்ணுங்கள். ஏன்னா சுகர் கட்டுன்றது நீங்கள் மொத்தமாகவே சுகரை கட் பண்ணணுன்னு தான் கிடையாது. சுகரை வந்து நீங்கள் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸ்வீட்ஸ் இப்போ அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கிறது, ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிக்கிறது, குடித்தாலுமே சுகர் இல்லாமல் கூட குடிங்க, இல்லை ஒரு ஆஃப் சுகரில் குடிங்க. ஏன்னா 10 காஃபின்றது நம்ம உடம்புக்கு தேவையே படாது. ஒரு 3 காஃபி அதிகம், 4 காஃபி அதிகம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி போண்டா, அவுட் சைட் ஃபுட்டு, ஆயில் ஃப்ரைடு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்கள். இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கன்சிஸ்டன்ஸியாக வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகிறது, இல்லை வீட்டில் இருந்தே டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்டே டியூன். பை கைஸ்.